கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ல குரு, 8ல சுக்கிரன் இந்த மாசம் வரப்போகுது. சூரியன் அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாவதால் மேலும் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 5ல செவ்வாய் மாறி இருந்தாலே பிள்ளையுடைய தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளையால கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கடன் பற்றிய கவலைகள்ல இருந்தவங்களுக்கு அந்த கடனை தீர்க்கிறதுக்கான சில ஐடியாக்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு இப்போது ஆடி மாதத்துல கண்டிப்பாக வருகிறது. அம்மன் அருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 இந்த ஆடி மாசம் பிறக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஆடி மாசம். ஐயா, போன மாசம் ஆனி மாசம், அதற்கடுத்துக்கு முன்னாடி வைகாசி, இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் நல்லது ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்தாலும், நாங்களும் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாதம் முன்னேற்றம் வரும்னு பார்த்தா முன்னேற்றம் வரவே இல்லைங்களே. கடவுள் பரம்பொருள் என்னுடைய பக்கம் கண்ணை திறக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. 12 ராசியிலையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படி இருக்கிறத மாதிரி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஏதோ ஒரு பகுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நல்ல மாற்றம் வந்துராதா அப்படிங்கிறத இந்த ஆடி மாசம் எதிர்பார்ப்பீங்க. அப்ப மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த மாத பலன்கள் எதன் அடிப்படையில சொல்லப்படுகிறது? மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மாத பலன். ஆடி மாசம்னாலே சூரியன் ஒரு முதல் தேதி அப்படியே, அதாவது கடக வீட்டிற்குள்ள அப்படியே சூரியன் வரக்கூடிய அமைப்பு, கடக வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த 30 நாட்கள் மட்டும்தான் மாதம். அப்ப ஆடி மாதம் கடக வீட்டில் சூரியன் இருப்பார். சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சுதான் தமிழ் மாத பிறப்புகள்லாம் நடக்குது. மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 4 கோள்கள் தான். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த சுக்கிரனும் புதனும் 20-25 நாட்களுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து மாறிடும். செவ்வாய் 45 நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 மாசம் இருப்பார். இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கா ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கோள்கள் எதுவுமே மாறலங்க. சனி இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கிறாரோ, ஆனி மாதத்துல எப்படி இருந்தாரோ, போன வருஷ பயிற்சியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மீன வீட்டுல இருக்கிறார். குரு இப்பதான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி உச்ச குருவாக மாறினார், கடகத்திலே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திலேயே இருக்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் டிசம்பர் மாசம்தான் மாறுறாங்க. ஆக வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, கேது, ராகு இந்த கிரக பயிற்சிகள் கிடையாது. ஆனா மாத அமைப்புகளை குறிக்கக்கூடிய மாதாந்திர கோள்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆடி மாதத்துல மாதம் முழுவதும் கடக வீட்டில் சூரியன் சுபத்துவமாக உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த மாதாந்திர கோள்களுடைய நாயகனாகிய சூரியன் சுபத்துவம் அடையும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பகுதி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. இதுல என்னன்னா, உச்சகுரு பகவான் அஸ்தமனத்தை அடைவார். பெரும்பகுதி நாட்கள் இந்த ஆடி மாதத்துல சூரியன் கூடியே இருக்கிறார் இல்லையா, சூரியனோடு மிக அதிகமாக நெருங்கும் பொழுது அஸ்தமனத்தை அடையக்கூடிய தன்மை உண்டு. ஆக இந்த ஆடி மாதத்துல முழுக்க கடக வீட்டில் சூரியன் இருக்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அமைப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைவது ஒரு சுக்கிர மாற்றம். அதே போலவே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன வீட்டுல செவ்வாய் மாறுறது 2வது ஒரு மாற்றம். இப்போது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 2வது வீடு, 2வதுன்னு சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு அவர் மாறுவார். அதே போலவே புதனும் கொஞ்ச நாள் கடக வீட்டிலேயே கொஞ்சம் வலிமையாக இருப்பார். ஆக இந்த ஒரு சின்ன பெயர்ச்சிகளை தவிர செவ்வாய் மிதுனத்திற்கு மாறுவது, கன்னியில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைவது என்பதை தவிர்த்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அமைப்புல அரசியல்வாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுநலவாதிகள், பொதுநல வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், மேனேஜரா இருக்கிறேன், ஜிஎம்மா இருக்கிறேன், வைஸ் சேர்மனா இருக்கிறேன், அல்லது நானே ஒரு கம்பெனியோடைய டாப் லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அல்லது இந்த குடும்பத்துல டாப் லெவல் பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த மாதிரியாக
ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் சூரியன் அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாவதால் மேலும் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சுக்கரனுடைய நீச்சம் ஆடி மாதத்தின் 2வது வாரம் தான் நடக்குது. சுக்கரன் ஆடி மாதத்துடைய பிற்பகுதியில கடைசி 15 நாட்கள் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறார். பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். தங்கம் விலையை கேட்பீங்க எப்பவுமே. தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்ப இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது, குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் என்பது ஒரு தெளிவான ஒன்று. ஆகவே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் அப்படியே எகுருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உண்மையை சொல்ல போனால் புதனும் சூரியனும் மிக வலுவான ஒரு அமைப்பை அடைவதால் கணிதம் சார்ந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புல இருக்கிறவங்க, வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்துல, ஐடி ஃபீல்டை பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, எந்த நேரத்துல வேலை போகுமோ அப்படின்ற மாதிரி தான் சில பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதத்துல பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உச்சகுரு பகவான் சனியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி போன்றவைகள்ல அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பா கண்டக சனியும் சொல்லுவேன், இதுலெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சனியின் சுபத்துவம் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஒளி கிரகம் குருவோடு இணைந்து இருள் கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அப்படியே தனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் கண்டிப்பாக நடக்கும். பிறந்த ஜாதகத்துல 6, 8ன்னு தசாபக்தி அமைப்புகள், அந்தர அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்க. கடுமையான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவிற்கு உச்சகுரு மற்றும் சூரியனுடைய சுபத்துவம், சனியினுடைய சுபத்துவம் காரணமாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஆடி மாதம் இருக்காதுங்க. மற்றபடி ஏற்கனவே எனக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இருப்பதை விட கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் என்பதால் பெரிய கஷ்டத்தை இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது என்பதை ஒரு பொது பலனாக எடுத்துக்கொண்டு, இப்பொழுது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்த்திடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. 6ல குரு, 8ல சுக்கிரன் இந்த மாசம் வரப்போகுது. முதல் மாதம் 15 நாட்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 15 நாட்கள் சுக்கிரன் நீச்சமாக வரப்போகிறார். ஆனா உண்மையிலேயே சுக்கிரன் நீச்சமானாலும் சனியை பார்க்கறதுன்றது பெரிய இதுல உண்டுங்க. கடன் பற்றிய கவலைகள்ல இருந்தவங்களுக்கு அந்த கடனை தீர்க்கிறதுக்கான சில ஐடியாக்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு இப்போது ஆடி மாதத்துல கண்டிப்பாக வருகிறது. வேலை நிரந்தரமாக போகுது. தற்காலிக வேலையில் இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கான ஆயத்தங்கள், அரசு வேலைக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இதுவரைக்குமே கால் மார்க்கு அரைமார்க்கில் போச்சுன்றவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் அப்படியே உருவாகக்கூடிய, இந்த வருஷத்திலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாணவ கண்மணிகளுக்கு இதுவரைக்குமே இருந்த சோம்பல் விலக போகுது. முக்கியமா எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, இதுல தான் சேரணும், அதுல தான் சேரணும், இந்த படிப்பு தான் கிடைக்கணும், பிகாம் தான் படிக்கணும், அதுதான் கிடைக்கணும், இதுதான் கிடைக்கணும், பிஇ தான் படிக்கணும், பிஇலையும் இது படிக்கணும், இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த செலெக்ஷன் எல்லாமே நீங்க நினைச்சார் போல கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாதம் அமையும். சிலருக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உருவாகுங்க. ஒரு தொடர்புகள் விட்டு போனவர்கள், முன்ன பழைய ஸ்கூல்ல படிக்கும் போது ஃப்ரெண்டு, திடீர்னு ஒரு 10 வருஷம் டச்சு விட்டு போச்சு. இப்ப என்னடனா திடீர்னு எதிரில் நிற்கிறாரு, என் ஆபீஸ்லயே நிற்கிறாரு, என் வீட்டு பக்கத்திலே தெருவிலே நிற்கிறாருன்ற மாதிரியாக ஒரு 10 வருடம் 5 வருடம் தொடர்பு விட்டு போன நல்ல நண்பர்களாக இருந்தவர்களுக்கு மறுபடியும் அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளால சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் பிள்ளைக்கு அந்த இது நடக்கல, இந்த இது நடக்கல. ஏன்னா 5ல செவ்வாய் மாறி இருக்கிறார். 5ல செவ்வாய் மாறி இருந்தாலே பிள்ளையுடைய தொழிலமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளையால கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பா 30-40 வயசுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஜென்மச்சனி முடிஞ்சும் கூட இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, 7.5 சனி பாக்கி இருக்கிறதுனாலதான் எனக்கு நல்லது நடக்கலையோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட
அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இந்த ஆடி மாதத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றன என்று அடையாளம் காட்டக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதாவது பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை அணிகலன்கள் மாதிரி அவங்களுக்கான நகைகள் செய்யக்கூடியவர்கள், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆடி மாதம்.